இதை நீ பார்த்தேன்னா எனக்கு உன் மேல எவ்வளவு லவ் அப்படின்றது உனக்கு வந்து தெரியும். திரும்ப திரும்ப வச்சுக்கோ, திரும்ப திரும்ப வச்சுக்கோ, வச்சுக்கிட்டே இரு. அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. கண்ணை தர திறக்கவா? தர 2 1 கிட்ட ஒரு ரோஸ் கேட்டல்ல, அதுதான் இது. பிரிக்க கூடாது. ஆசையா இருக்கா? ஜாலியா இருக்கா? இப்படி விருப்பாகுதா? எத்தனை கிஃப்ட் வச்சிருக்க? அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு. உண்மையா சொல்லு. எதுவுமே இதோட முடிஞ்சு. பத்திரமா வச்சுக்கோண்ணா. எப்ப பிரிப்பேன் எல்லாத்தையும்? நான் இஷ்டம், நீ எப்ப நானும் பிரிச்சுக்கலாம். ஆனா இப்ப பிரிக்க கூடாது. சஸ்பென்ஸா? சும்மாதான். இப்போ உனக்கு ஆசையா இருக்கும்ல, அந்த வெறி இருக்குல்ல, அந்த வெறி, அதை பார்த்து நான் சந்தோஷப்படும். பைத்தியக்காரப்ப. ஓகே ஃபைன், நான் போய் அந்த கார்டிக்கி பார்த்து வரேன். ஹலோ. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. சரி வா, கார்த்திக்ல கடைசியா உள்ளதே கூப்பிடுறேன், அவ்வளவுதானே. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? நிஜமாவே இத்தனை இருக்காடி? எல்லாம் வெயிட்டா இருக்கு. சரி ஓகேடே, முடிஞ்சு. அப்ப நான் எல்லாத்தையும் உட்காந்து பிரிப்பேன். ஏன்னா போன வருஷம் மாதிரி நம்ம வந்து அன்பாக்சிங் மை பர்த்டே கிஃப்ட்ஸ் ஒரு வீடியோ எடுக்கலாம், அதில் நான் எல்லாத்தையும் பிரிக்கிறேன். நானும் அப்படிதான் சொன்னேன். ஆக்சுவலா அன்பாக்சிங் வீடியோன்னு நான் சொல்லல. நான் என்னன்னு சொன்னேன்னா, எல்லாத்தையும் வந்து பிரிக்கிறதுக்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அவ்வளோ அந்த 1 2 3 4 விஷயங்கள். ஆக்சுவலா அந்த பேக்கை பிரிக்க விட்டுருக்க கூடாது. இல்லடி, அந்த பேக் தாண்டி ஹைலைட். தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பேக். இன்னைக்கு நைட் அப்போ நீங்க ஸ்விமிங் பூல்ல இருங்க, நான் போயிட்டு பக்கத்துல ஷாப்ல ட்ரெஸ் வாங்கிட்டு இந்த பேக் போட்டு பார்ட்டி போயிட்டு வந்துடுறேன். ஓஹோ பாய் பாய். நான் இன்னொன்னு வேண்டாம்ல. கிஃப்ட் மழையில நினைய தயாரா இருக்கா? ஒன் லாஸ்ட் டைம். அம்மாடி, என்னடா இது மைக்கேல் கோர்ஸ் டப்பா மாதிரியே இருக்கு. குசும்ப பத்தியாடா? ஃப்ரண்ட் மட்டும் பாரு. மைக்கேல் கோர்ஸ் நடந்துக்கிறேன்டா. அது பேகாவும் இருக்கலாம், வேற என்ன வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். எனக்கு ஆர்வமா இருக்கு, திறக்க கூடாது. இந்த பத்திரமா வச்சு நானே வச்சுக்கிறேன். சரி மொத்தமாவே திறக்க அவ்வளவுதான், நல்லா இருக்கும். முடிஞ்சு. அவ்வளவுதான், நிஜமாவே முடிஞ்சு. நீ எனக்கு எவ்வளவு கிஃப்ட் கொடுத்துருக்க? நீங்க வந்ததே உன் கிஃப்ட்ல தான் தெரியுமா? அப்படின்னா பைக்ல. Excuse me, you're talking to a branded dolly right now. ஸ்வேதா, அதை எடுத்துட்டு வா. நீங்களும் ஒன்னும் பாக்கல? ஆமா. என்னன்னு தெரிகிறதா? சூப்பர் பீஸ்னே. Bro, it's Michael Kors, bro. நீங்க எல்லாருக்கும் தரவேன், நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வார்த்தை கேட்க காத்திருந்தேன். சரியா? பாத்து மயக்கம் போட்டுற மாட்டீங்கல்ல? இது கேரெல்லாம் இருக்காதுல்ல? ஓவர் பில்டப்பால இருக்கு. என்ன மூடி இருக்கு? நான் டிராமாட்டிக் ரிவீல் வேற பண்ணேன். மூடி இருக்கீங்களா? கண்ணை மூடி வச்சிருக்கீங்களா? அப்படியே போயிடாத ஊருக்கு. ரெடியா பாக்க? சாவாளுங்க. ஏமா ரெடி பண்றா பாருங்க. ஹலோ, அப்படி போய் பாய வேண்டாம். எப்படி இருக்கு? வெறித்தனமா இருக்கு. இது வந்து இந்த உலகத்திலேயே 3 பேக்கோ 5 பேக்கோ தான் இருக்கான். அதுல ஒண்ணு இப்ப என்கிட்ட இருக்கு. இன்னொன்னு மேபி ஐஸ்வர்யா ராய் கிட்டயோ இல்ல அதாவது உங்களோட இன்னொரு வெர்ஷன் கிட்ட ஓய் வச்சு சும்மா ரொம்ப வாழ வர கட்டி சொல்றேன். என்னோட ட்வின் சிஸ்டர் ஐஸ்வர்யா ராய் ரெட்டை கதிரே அவங்க கிட்டயோ இல்ல வந்து மேபி தீபிகா படுகோன், செலேனா கோமஸ் கிட்டயோ, மேபி டெய்லர் ஸ்விஃப்ட் கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு என் காதுகள் பாவம். எங்க கிட்டயும் இருக்கும்ல. நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவா, என்கிட்ட மைக்கேல் கோர்ஸ் இருக்குடி அப்படின்னு சொல்லிடுவேன். நல்லா இருக்கா? என்னங்க வச்சு பாருங்க எல்லாம். ஓகே, நான் வெளிய போயிட்டு வரேன். பரட்டா இங்க பாருங்க, பேர் போடுங்க. இங்க பாருங்க, பேர் போடுங்க. கூவிக்கிட்டு இருக்க. மைக்கேல் கோர்ஸ்ல ட்ரெஸ்லாம் கூட இருக்கு. இப்போ நீ கிஃப்ட் பண்ண போறீங்க. கதை இப்படி போகுதா? இப்போ நீ கிஃப்ட் பண்ண போறீங்க எங்களுக்கா? ஒரு 8 இருந்து 10 வருஷம் வெயிட் பண்ணுங்க, உங்க புருஷர்கள் வருவாங்க, வாங்கி கொடுப்பாங்க. சொல்ற 10 மாசமா குரா குரா 10 மாசத்துல ஏதோ விஷயம் பண்றா. 1 மணி நேரம் கழித்து ஹாப்பி பர்த்டே குண்டே.
ஓகே, அடுத்த சர்ப்ரைஸ் எக்ஸிக்யூட் பண்ற டைம் வந்துருச்சு. எனக்கே ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா பொருளை தாண்டி அவ வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பர்சன் கிடையாது. அவளுக்கு வந்து இந்த எமோஷன், அந்த டைம் எடுத்து பண்றது, அந்த எஃபோர்ட் தான் அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சோ ஸ்வீட். அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கிட்டு இருக்கேன். சோ அது கண்டிப்பா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். போலாம், போயிட்டு அதை பண்ணுவோம். ஹாப்பி பர்த்டே குண்டு. ஜாலியா? ஜாலி, நல்ல ஜாலியா? நல்லா என்ஜாய் பண்றியா? நல்ல ஜாலி. எவ்வளவு என்ஜாய் பண்ற? ரொம்ப நிறையவா? சரி, ஓகே, அடுத்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ரெடியா? ரொம்ப பெருசா இல்ல, குட்டி சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸ்னா என்ன பண்ணணும்? எப்படி சுத்தி முத்தியா பாப்ப? கண்ண மூடு. அங்க இருந்து 2 பேர் வராங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. நாட்டாம மனசை காட்டி போட்டாம என்ன போல யாரு வெளில தெளிவா. எனக்கு ஒரு ஸ்மெல் வருது. சரி, என்னது? சொல்ல மாட்டேன். இது இங்க எனக்குன்னே வருவீங்களாடா? சரி, கண்ணை தர. திறக்கவா? தர. 3, 2, 1. நீ கிட்ட ஒரு ரோஸ் கேட்டல்ல, ஆன் தி ஃப்ளோர்ல உனக்கு வந்து எனக்கு ஒரு ரோஸ் கொடுக்கணும்னு தோணுதா? தட்ஸ் ஃபைன். அதுதான் இது. அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே, நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை, நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. இந்தா, என்னலாம் இந்த மொத்த ரோஜாவும் உனக்கு தான். நான் பருவமழை. பௌர்ணமி நாளவே கீழே வேண்டா இருக்கு. அடுத்து புஷ்பம் கிழிஞ்சிரும். Thank you guys. அம்மா தாயே அங்காள இன்ஜினி உன்னை நம்பிட்டாமா. Happy birthday to you. Happy birthday to Akka. Happy birthday. எனக்கு சொல்லுங்க. நான் தான் உனக்கு தரேன். அப்படியா கதை? வாழ்க வளமுடன். ஒண்ணுமே இல்ல, இந்த gift wrap மட்டும் நீ கொடுத்தாலே எனக்கு சந்தோஷம். ரொம்ப பிரமாதம். செயின், ஹார்ட் செயின். சூப்பர்மா. இந்த டாலர் செமையா இருக்குமா? Thank you மா, thank you so much. நல்லா இருக்கா? வெரி நைஸ். சூப்பரா இருக்கு குண்டு. Thank you மா, நல்லா இருக்கு. இந்தா உனக்கு கொஞ்சம் ரோஸ் வெச்சுக்கோ. உன்னோட ஒரு சீன் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்குமா? காமி கிட்ட வேண்டறன்னு போய் 3 தேடிட்டு இருந்தியேமா. ஐயோ ஆண்டவா, அது எல்லாத்தையும் நான் கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன். வீட்டிற்கு வந்த பிறகு ஹேப்பி பர்த்டே. என்னது இது? எல்லாரும் குடுக்குமா குடுக்கலாம் பார்த்தா யாருமே வாங்க. ஓ ஆவே அத வாங்கி போடு. ஹேப்பி பர்த்டே சலாம். வாவ், ஆண்டி செமையா இருக்கு. நிஜமா? நிஜமாலுமா? ப்ராமிஸா? ஆண்டி நிஜமா செமையா செலக்ட் பண்ணா. செமையா இருக்கு. செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. கலக்கிட்டீங்க போல. நல்ல டேஸ்ட் தான், சும்மா சொல்லக்கூடாது. Thank you. நான் சொல்லணும். ஆண்டி thank you சொல்றாங்க.
the next day. ஆக்சுவலாக நாங்கள் வந்து வீட்டுக்கே வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே இது ஆக்சுவலாக நேற்றே வந்து எல்லா கிஃப்ட்டையும் கொடுக்க முடியல, இன்னும் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் அப்படியே ஜாலியாக வந்து ஸ்விம்மிங் பூலில் விளையாடி ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா கொடுத்துக்கலாம், ரிலாக்ஸ்டாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டோம். எனக்கு ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு காலையிலேருந்து பயங்கர தலைவலி, அதனால தான் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியலை. மீதி இருக்கிற கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அவளை வந்து அப்புறமா பிரித்து பார்க்க சொல்லுவோம். இன்னும் எத்தனை கிஃப்ட் இருக்குன்றது தெரில, பார்ப்போம். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து பார்த்தா இல்லையே, என்ன இல்லையே இல்லையா? நான் பைத்தியம் இல்லையா? ஒரு வியர்டான லுக்ஸ் இருக்கு உங்க எல்லார் ஃபேஸ்லயும். இதெல்லாம் என்னன்னு பாரு. சேத்தா பேக்ல அத்தனை லவ் லெட்டர் சொன்னி. சேத்தாவா எல்லாருக்கும் கொடுப்போம். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுங்க. படிக்க தெரிஞ்சா படி. என்ன தூரலோ இன்ப தூரலோ. ஏடோ என் பர்த்டேவே முடிஞ்சிருச்சுடா. தெரியும் குண்டு, உனக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பேன் நானு. இருக்காத, அதுக்கு முன்னாடி இருக்கிற பாரு. என்னடா இது? இதெல்லாம் நீ ஏற்கனவே உள்ள வச்சதுதான். காட்டிட்டு வாயை பழக்காத. நாங்க தான் கிடைச்சோமா? நீங்க எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கா நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். ஹாப்பி பர்த்டே. ரிப்ளை லெட்டர். அதுல திறந்து பாருங்க அக்கா, என் மனசுக்குள்ள இருக்கவங்க தான் அதுல இருக்காங்க. நான் 3 வருஷமா வச்சிருக்கேன் அதை. மட்டும் 3 வருஷமா வச்சிரு, பாய் ஃப்ரெண்ட் மட்டும் மாத்திட்டே இரு. போர் அடிக்கும்ல. Sugar baby, sugar baby. ஓகே, ஸ்வேதாவோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. நீமா நீ பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. கிஃப்ட்ஸ் ஹேப்பி பர்த்டே. உன்னோட அந்த அங்க வச்சு பிரிச்சல அந்த பாக்ஸ காணோம். செருப்பு கைக்கு அடிக்கணும். அந்த பச்சை கலர் மைக்கேல் கோர்ஸ் ஒரிஜினலடா? பிஞ்ச தொடப்பு கட்டலாம். அவங்க ரிட்டர்ன் போட்டு காசு திரும்ப வாங்கிட்டு வந்து. நீ என்ன எம்டிசி பஸ்ல டிக்கெட் இருந்துச்சு, அப்படி வாங்குற மாதிரி வாங்கி வேணாம்னு சொல்றதுக்கு. மைக்கேல் கோர்ஸ் கொடுத்ததே என்ன கொடுத்துன்னு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? கிஃப்ட் கம்மியா வாங்கிட்டேன்னு கிஃப்ட் கம்மியா வாங்கிட்டேன். இந்த கிஃப்ட வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் எப்படி கொடுத்ததா? Thank you டே. சூப்பரா. பர்த்டே முடிஞ்சு கிஃப்ட் கொடுத்துனே இருக்கேன். என்ன பார்த்து நீ என்ன வார்த்தை சொல்லிட்ட? கம்மியான கிஃப்ட் வாங்கிருக்கேன். ஏடோ நான் அப்படி சொல்லல டே. நீ திரும்ப திரும்ப இதை என்கிட்ட 4 வாட்டி கொடுத்துட்டே, அதனால நான் கிண்டல் பண்ணேன். அப்படி நீ கிண்டல் பண்ணிக்க கூடாதுல்ல. நீ என் மனசை கஷ்டப்படுத்திட்ட. அதனால ஸ்வேதா இன்னொரு பேக் எடுத்துட்டு வா. இன்னொரு பேக் ஃபுல்லா கிஃப்ட் இருக்கு. மீண்டும் மீண்டுமா சந்தன பொடி ஆன்ஸ். ஃபுல்லா இமோட். கன்ஃபியூஸ் பண்றேன். எல்லாம் என்னோட பழைய ஐட்டம். தேங்க்ஸ்டா. அட பிச்சைக்காரனாயே. இந்த gift போதுமா? இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? எடுத்துட்டு வாங்க உங்களோட கிஃப்ட். ரெண்டு gift தான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ். அதுக்கான க்ளூ தரோம். அது உனக்கு இப்போ தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். இப்போ சொல்லுங்க என்ன ஆமா, என்ன ரெண்டுமே நீங்க எனக்கு எப்பவுமே சாப்பாடு தேவைப்படும். உனக்கும் அதான் தேவை, எனக்கு தெரியும். சுத்தமா ஐடியா இல்ல. சுத்தமா ஐடியா இல்ல. ரெண்டுமே பிரிச்சிரு. ரெண்டு இவளுங்களோட பிரிச்சிரு. இவளுங்களோடதா? சொல்லவே இல்ல. என்னது இது? இன்னும் Dress. என்ன வேணும்? நைட் ட்ரெஸ்ஸா? உண்மையாவே எனக்கு நைட் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். நைஸ் கலர் காம்போ வைஸ் ஏஸ்தெட்டிக் நல்ல செலக்ஷன் தான், சும்மா சொல்லக்கூடாது. இதெல்லாம் வாங்கி தருவீங்கன்னா எனக்கு. நான் சேலஞ்ச் வச்சு உனக்கு ஏதாவது வாங்கிக்கோன்னு சொன்னதுல நீ எனக்கு வாங்கிட்டியா? Thank you so much. வெல்கம். No kissing. Only chocolate. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. உண்டா? இதெல்லாம் நாங்க எப்ப கட் பண்ணோம் தெரியுமா? அண்ணாச்சி முதுவலி அந்த ரூம்ல படுங்க. ஐயோ அன்னைக்கு பார்த்தா அங்க எடுத்து எடோ எடோ இப்படி போடா இந்த பசங்க காணோம் எடோ. நைட் ட்ரெஸ்னா? Ready?
பிச்சைக்காரி இந்த மாதிரி பிச்சைக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணாம ஸ்டைலா வீட்டுல இந்த மாதிரி பஜாமா அப்படி பிடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. பிங்கில போடுவாங்களா? இந்த கவர்லாம் வாங்கணும். அந்த காலேஜ் சுத்திட்டாங்க. ஓ இவ்வளவு வாங்கி. ஓ இத நீங்க காட்டுனியா? ஆமாங்க. நான் நல்ல மார்க் கொடுத்தனும். அப்படியே நைஸா நான் எதுக்குலாம் நல்ல மார்க் கொடுத்திருக்கனோ அது எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். இது நல்ல டாக்டிக்ஸ் பாப்பா. நல்ல டாக்டிக்ஸ். இங்க என்ன பேபி லெக்ஸ் இருக்கு. அப்ப நீ என்ன சொல்ல வர? அத்தை அவனோட ஆசையா? நல்லா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ so much. அதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிடவா? டில்ட் பண்ணுவோம். கொழுப்பு பாய் பாய். சோ வந்து உன்னோட கிஃப்ட் எல்லாமே முடிஞ்சது கொண்டு சோ என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நல்லா என்ஜாய் பண்ணேன். எஸ்பெஷலி அந்த ரோஸ் அப்புறம் மைக்கேல் கோர்ஸ் எல்லாத்தையும் நீ பிரிச்சு பார்த்து எல்லாத்தையும் நான் மொத்தமா வந்து பிடிக்கிறேன். அதான் எல்லாத்தையும் நீ பிரிச்சு பார்த்து உன்னோட அந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு நான் இன்னும் ரொம்ப ஆர்வமா எனக்கு ஆர்வமா இருக்கு. எல்லாமே என்னன்னு பேக் பார்க்கணும். இந்த கிஃப்ட் இருக்கு பத்தியா, இதெல்லாம் வந்து நீ பார்க்கும்போது நீ வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச தள்ளுவை. இது பார்க்கும்போது நீ வந்து துடிப்பா. ஆசை ஆசையா இருக்கிறதே. இன்னொன்னு இது நீ பார்த்தேன்னா எனக்கு உன் மேல எவ்வளவு லவ் அப்படின்றது உனக்கு வந்து தெரியும். இது இருக்கு பாருங்க. இதுதான் இது சான்ஸே இல்ல. நான் சொல்லிடுறேன். இது என்னன்னு சொன்னா நீ வந்து இப்பவே பிடிக்கணும்னு சொல்லக்கூடாது. இதுவும் மைக்கேல் கோர்ஸ். இதுவும் மைக்கேல் கோர்ஸ். So, இது பத்தாதுன்னு இன்னொரு பேக் ஃபுல் ஆஃப் கிஃப்ட்ஸ். இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு? என்ன பார்த்து நீ என்ன வார்த்தை சொன்ன? கொடுத்ததே என்ன கொடுத்தது இருக்க. gift கம்மியா வாங்கிட்டேன். திரும்ப இதே குடிக்கணும். இருக்கிற gift கம்மியா வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப குடுக்குறியா? நீ என்ன பார்த்து கேட்டியா? திரும்ப திரும்ப குடுக்குறியான்னு? இந்தா திரும்ப திரும்ப வச்சுக்கோ. திரும்ப திரும்ப வச்சுக்கோ. திரும்ப திரும்ப வச்சுக்கோ. அல்டிமேட் நாங்க திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இரு. போதுமா? இந்த மலையில நிறைய தயாரா இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு. இது சரியான ஆளுக்கா. அவ என்கிட்ட ஒரு ரோஸ் கேட்டா. இதே மாதிரி இன்னொரு 2 பை இருக்கு. பிரிப்போம். மறுபடியும் இப்படி வந்துக்கிறேன். மறுபடியும்